இன்றைக்கி வந்து அமெண்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். அமெண்ட்மெண்ட் வந்து ஷார்ட்கட்டாக அழகாக ஸ்டோரியில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சும்மா நம்பர்ஸை சொல்கிறேன். இந்த நம்பர்ஸை வந்து கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றுன்னா வந்து ஃப்ளாக் பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி இருக்கா, சும்மா நினச்சி வச்சுக்கோங்க. டூனா வந்து ஹார்ஸ், குதிரை இருக்குல்ல, குதிரையோட கழுத்து 2 மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மண்புழு இருக்குல்ல, மண்புழு அப்படியே பூமியில் ஊண்டு போகுதில்ல, அது வந்து 3 மாதிரி வச்சுக்கோங்க. 3. அடுத்து 4னா டவர் பார்க்கறதுக்கு 4 மாதிரி இருக்கா, அதை நான் வச்சுக்கோங்க. 5ங்கிறது வந்து கீ, சாவி திரி பிடிச்சா 5 மாதிரி இருக்குமா. 6 வந்து ஆட்டோபாமோட அந்த இது வந்து 6. 7 வந்து கன் அப்படி திரி பிடிச்சா 7 மாதிரி தெரியும்ல, ஸோ கன்னு. 8 வந்து டபுள் எக், 2 முட்டை மேலே முட்டை வச்சா 8. ஓகே. 9 வந்து விசில் வந்து 9 மாதிரி ஷேப் இருக்கும். ஓகே. 10 வந்து பென்டென். ஓகேங்களா, பென்டென் வந்து 10. ஓகே. ஸோ இப்போ இதுக்கெலாம் அழகான கதை சொல்ல போகிறேன் இந்த 10க்கு. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சினாரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடி ஏற்றுறாரு. அழகாக அப்படி தேசிய கொடி ஏற்றி மேலே ஏறினோடனே அதுலேருந்து ஒரு தாமரைப்பூ கீழே விழுகுது. அந்த தாமரைப்பூ யார் மேலே விழுகுதுன்னா ஜமீன்தார் மண்டையிலே விழுகுது. ஓகேவா. ஜமீன்தார் மண்டையில் விழுந்தோன்னா அப்படியே கீழே படுத்துடுறாரு. அவரை எடுத்து 9ஆம் நம்பர் ஸ்ட்ரக்சரில் கொண்டு போய் வைக்கிறோம். ஓகேவா. அவரை தூக்கி அப்படியே என்ன பண்ணுறோம், 9ஆம் நம்பர் ஸ்ட்ரக்சரில் வைக்கிறோம். ஸோ அடுத்து 2 வந்து ஆஷ். ஓகேவா. வந்து ஸோ 3, ஃபைல் நம்பர் 3. ஓகேவா. ஒரு லாரி நிறைய என்ன பண்ணுறாங்க, காய்கறி, உணவுப் பொருட்கள், தானியங்கள் இதெல்லாம் ஏற்றிட்டு வந்து நம்ம பார்லிமெண்ட் முன்னாடி வைக்கிறாங்க. பார்லிமெண்ட் வந்து இதுக்கெல்லாம் விலை ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு அந்த லாரியை ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே மண்புழுவாக கொட்டுது. லாரி ஓப்பன் பண்ணோன்னே அந்த காய்கறி இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்துலேயும் மண்புழுவாக கொட்டுது. இது சீன் நம்பர் 3. அடுத்து சீன் நம்பர் 5. ஓகே. இந்த 2, 4லாம் தேவையில்லை, அதனால் அதை விட்டுருங்க. 5 டேரெக்டாக 5 போய்க்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, சாவி தானே 5. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தொட்டி இருக்குது, மீன் தொட்டி மாதிரி. அதில் ஃபுல்லாக லில்லி ஃப்ளவர்ஸாக இருக்குது. அப்படியே கையை விட்றாரு. அந்த லில்லி ஃப்ளவர்ஸ் நடுவில் கையை விட்டு ஒரு கீ எடுக்கிறார். அந்த கீயை வந்து சிஸ்டத்தில் போடுறாரு. சிஸ்டத்தில் போட்டவொன்னே ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களோட நேமோ இல்லை ஏதாவது பார்டரோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக சொல்லுங்கள், அதுக்கான டைம் கொடுக்குறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா இமீடியட்டாக அதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு வந்து 6 என்னது, 6 வந்து ஆட்டோபாமா. டெல்லியிலேருந்து ஒரு ஆட்டோபாமா தூக்கி எறிகிறாங்க. ஓகேவா. அந்த ஆட்டோபாம் அப்படியே சுற்றிட்டு வந்து தமிழ்நாட்டில் உளுந்து அப்படியே வெடித்து செதறப்ப அப்படியே ஐலாஷாக செதறுது. ஓகேவா. ஐலாஷ் அந்த கண்மை எப்படி செதறமோ அந்த மாதிரி செதறுது. அப்படி செதறலேருந்து ஒரு பேப்பர் வெளியே வருது. அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தோன்னா அதில் விற்பனை வரி வாங்கலாம், இனிமேல் அனைத்து மாநில அரசுகளும் விற்பனை வரி வாங்கலாம் அப்படின்னு அந்த பேப்பரில் போட்டிருக்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு 7. ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு கன் எடுத்து பட்டான்னு சுடுறப்ப அந்த புல்லட்டு போய் இந்தியா மேப்பில் பட்டு இந்தியா மேப் அப்படியே செதறி 14 பார்ட்ஸாக பிரியுது, 6 யூனிட் டெரிட்டரியாக பிரியுது. ஓகே. அப்படியே இந்தியா மேப்பில் பட்டோன்னா 16 ஸ்டேட்ஸ், 6 யூனிட் டெரிட்டரி அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிது. அப்போயே அந்த குண்டு பாஸ் ஆகி போயிட்டே இருக்குது. அந்த குண்டு நேராக போய் பார்ட் 7 அடித்து அந்த பார்ட் 7 வந்து காணாமல் போகுது. ஓகே. ஒரு ட்ராக் மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்ட் 7, அந்த பார்ட் 7 அடித்தோன்னா அந்த பார்ட் 7 உடஞ்சி போயிடுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8 தேவையில்ல, 9. ஓகேவா. 9 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு விசில் கிடைக்கிது. ஓகேங்களா. ஒரு விசில் கிடைக்குது. அந்த விசில் எடுத்து ஒருத்தன் ஊத போகிறான். அப்போ என்னென்னா, ஒரு பெரிய சிட்டி, அந்த சிட்டி ஃபுல்லாக ஜாஸ்மினாக ஜாஸ்மினால் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. இப்போ அந்த விசிலை ஊத அந்த பெரிய யூனிட் டெரிட்டரி இருக்குல்ல, அப்படியே நவுந்து போய் நம்ம இந்தியாவிலேருந்து கட் ஆகி வேறு ஒரு கண்ட்ரியில் சேர்ந்துக்குது. ஓகேவா. இந்தியாவிலேருந்து கட் ஆகி வேறு ஒரு கண்ட்ரியில் சேர்ந்துக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 10 வந்து பென்டன். ஓகேவா.
மேலே இப்போ ஜெட்டில் வந்து பென்டென் வந்துட்டுருக்காரு. இந்தியாவுக்கு மேலே அப்படியே பறந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே அந்த ஜெட்டை ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஃப்ளையிங்கில் குதிக்கிறாங்க. குதிச்சு வரப்போ இப்போ இந்த பென்டென் வாட்ச் இருக்குல்ல, வாட்ச் அழுத்தணுன்னா ஒரு டைனோசர், அதாவது சுமாங்கசொரஸ் அந்த மாதிரி டைனோசராக மாறி என்ன பண்ணுறாரு, தாத்ரா நாகர் ஹவேலிங்கிற அந்த தீவுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சேர்த்து இந்தியாவில் நிற்கிறாரு. அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்தியாவில் நிற்கிறாரு. ஜஸ்ட் கற்பனை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ 1 to 10க்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சீன் நம்பர் 1 பார்த்தீங்களா, ஃப்ளாகை வந்து ஜவஹர்லால் நேரு ஏற்றினோட்டே அதில் வந்து தாமரைப்பூ கீழே விழுந்தது ஜமீன்தார் மேலே விழுந்துச்சு. ஜமீன்தாரோட டெட் பாடி எடுத்து எத்தனை ரேக்கில் வச்சாங்க? 9ஆம் நம்பர் ரேக்கில் வச்சாங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து 1ஆம் நம்பர் அமெண்ட்மெண்ட்டு. தாமரைப்பூ விழுந்துச்சா, லோட்டஸ் அப்படின்னா 51. ஓகேவா? 1951 இந்த அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஜமீன்தார் மேல் மண்டையில் விழுந்துச்சா, ஸோ இது வந்து ஜமீன்தாரி ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இந்த இதை கொண்டு போய் ஷெட்யூல் 9 வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் எங்கே வச்சுருப்பாங்க? ஷெட்யூல் 9. ஷெட்யூல் 9 தான் வந்து ஜமீன்தார் ஒழிப்புக்கான ஷெட்யூல். அட்டவணை 9 இதில் தான் போடப்படுது. அடுத்து வந்து 3 வந்து மண்புழு. இந்த சீன் நல்லா தெரியும் உங்களுக்கு. லாரி கொண்டு வந்து பார்லிமெண்ட் நிறுத்துவாங்க. அதுக்குள்ளார காய்கறிலாம் இருக்கும். அந்த காய்கறிக்கு விலையை நிர்ணயம் பண்ணலாம்னு ஓப்பன் பண்ணுறப்ப அந்த காய்கறி வந்து ஃபுல்லாக மண்புழுவாக கொட்டும். ஓகேங்களா? ஸோ இதான் சீன். இந்த சீன் வந்து என்ன சொன்னோன்னா, இந்தியாவோட பார்லிமெண்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து காய்கறி அத்தியாவசிய உணவுகளோட விலையை நிர்ணயம் பண்ண முடியும். ஓகேங்களா? நிர்ணயம் யார் பண்ணுவாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அமெண்ட்மெண்ட் நம்பர் 2 எந்த வருஷம்னா 1954. ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட்டு 5வது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ சினியர் ரீகால் பண்ணுங்க. ஸோ ஒரு கண்ணாடி ஜார்லேருந்து கை விட்டார், லில்லி ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து லேப்டாப்பில் போட்டு திருவண்ண ஒட்டி என்ன ஓப்பன் ஆனிச்சு, சிஸ்டம் ஓப்பன் ஆனிச்சு. சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் தனது பெயரையோ தனது முகவரியோ தனது லிஸ்ட்டையோ ஏதாவது ஏரியாவையோ மாற்றணுன்னா இமீடியட்டாக சொல்லி மாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ சினேரியோஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதில் என்னென்னா, ஸோ கீ தானே 5வது அமெண்ட்மெண்ட்டு லில்லி ஃப்ளவர்ஸ் 1955. லில்லி ஃப்ளவர்ஸ் 1955 குடியரசுத் தலைவர் மாநிலங்களின் பெயர் மற்றும் முகவரியை மாற்றம் செய்ய கொடுக்கும் கால அவகாசம். ஓகேங்களா? கால அவகாசம் அப்படிங்கிறது தான் 5வது. ஓகே. நெக்ஸ்ட்டு 6வது வந்து டெல்லியிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆட்டோ பொம்மை தூக்கி தமிழ்நாட்டு மேலே போட்டிருப்பாங்க. அது இப்போ கீழே பட்டோன்னே கருப்பாக ஐலாஷ் கண்மை வெடிக்கிற மாதிரி வெடிக்குது. ஓகேவா? வெடிச்சோட்டி அதுலேருந்து என்ன ஆகுது, ஒரு பேப்பரில் சேல்ஸ் டேக்ஸ் போட்டுக்கலான்னு போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இது வந்து அமெண்ட்மெண்ட் நம்பர் 6 1956 அந்த ஐலேஷனுங்கிறது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் மாநில வரி விதிக்கலாம், அதாவது எல்லா நாடுகளிலையும் சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி விதிச்சிக்கலான்னு இந்த அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 கண்ணில் எடுத்து சுட்டோட்டி என்ன ஆகுது, அது போய் குண்டு பட்டு மேப்பில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் பிரியுது. ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட் டெரிட்டரி அப்படியே பிரிஞ்சு செதறுது. ஸோ எத்தனை செதறுது, 14 ஸ்டேட்ஸும் 6 யூனிட் டெரிட்டரியாகவும் செதறுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நேராக போய் பார்ட் 7 அடித்து உடச்சிருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சீனரியோ. ஸோ இது வந்து அதாவது இந்த புல்லட் போகிறப்ப, இந்த சீன் மறந்துட்டேன், புல்லட் போகிறப்ப அந்த புல்லட்டில் ஐலேஷ் கண்மை சேர்ந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஐலேஷ் பட்டு தான் வெடிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 1956 வருஷம் 7வது அமெண்ட்மெண்ட்டு. இதில் தான் 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்கள்லாம் பிரித்து வச்சாங்க. ஓகேங்களா? இதுதான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 7வது பாட்டை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. 7வது பாட்டை வந்து இதில் வந்து தூக்கியிருப்பாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து 8 தேவையில்லை, 9வது. ஓகேங்களா? 9 வந்து என்னென்னா விசில். ஸோ ஒரு பெரிய யூனியன் டெரிட்டரின்னு சொன்னால் இது வந்து பெருபார் யூனியன் சொல்லுவாங்க. பெருபார் யூனியன் டெரிட்டரி இது வந்து என்னென்னா ஃபுல்லாக ஜாஸ்மின் மல்லிகைப்பூவாக இருக்குமா. 1960. ஓகே. விசில் அடிக்க இது இன்னொரு நாட்டுக்கு போகும், இன்னொரு கண்ட்ரிக்கு அதை ஸ்பிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பெருபார் யூனியனுங்கிற ஒரு பிளேஸை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷ் அப்போதைய பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க பெருபார் யூனியன். ஸோ இந்த வழக்கு வந்து 1960 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டு. இது பின்னாடி வழக்காக நீங்கள் நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து 10th. ஸோ இது வந்து பென்டென் வந்து ஒரு ஜெட்லேருந்து மேலே பறந்துகிட்டு இருக்கிறப்ப கீழே குதிக்கிறப்ப ஹுமாங்சூரஸாக மாறி தாத்ரா நாகர் ஹவேலிங்கிற அந்த இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி இந்தியாவோட இணைப்பார். ஓகேங்களா?
ஸோ இது சிம்பிள் 10. ஸோ ஜெட்டுங்கிறது 1961. அமெண்ட்மெண்ட் நம்பர் 10, இயர் வந்து 1961. இதில் வந்து தாத்ரா நாகர் ஹவேலி போன்ற யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ சூப்பர். 1லேருந்து 10 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம்.